கலப்படம் இல்லாம இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள், இயற்கை அழகு பொருட்கள், பாரம்பரியமான உணவுப் பொருட்கள், நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க. www.தைத்திங்கள்.in வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க. YC தமிழ் கூப்பன் கோடோட 5% கேஷ்பேக்கையும் பெறுங்க. அழிவு நிச்சயம். 25 வரதெல்லாமே அழிவு தான். ஓகே, இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நீங்கள் பாருங்கள், நம்ம இந்தியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஸ்டேட்டில் அழிவு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ வந்து கடவுள் நம்மளை எச்சிக்கிறாரு. ஏன்னா என் கடவுள் என்ன சொல்கிறாரு, மோடியை மறுபடியும் நீங்கள் பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு நிச்சயம் அழிவுன்னு சொல்லிட்டு. ஆட்சியாளர்கள் செய்கிறது தவறு. அந்த காலத்தில் நல்லாசுன்னு இருந்துச்சு. தட் இஸ் இந்த வாட்டர்வேஸ்லாம். இந்த வாட்டர்வேஸ் எல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக குப்பை, டிச்சு, சாக்கடை, இந்த பிளாஸ்டிக்கில் எல்லாம் இதானதால், அதெல்லாம் பிளாக் ஆனதால் இந்த தண்ணி அந்த வாட்டர்வேஸ்க்கு போகிறதில்ல. எங்கள் ஸ்டாஃப் சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு நான் சொன்னேன். அவங்க செத்து போயாச்சுன்னு சொன்னேன். அப்போ எப்போம்மா லீவ் விடு? நான் சொன்னேன், இல்லை அந்த பாடி 75 நாளுக்கு அப்புறம் தான் வெளியே வரும். நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், 75th டே தான் அந்த பாடி வெளியே வந்துச்சு. எவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் நேச்சரை நீங்கள் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு சிலர் பேசுகிறாங்க கடவுள் இருக்குதான்னு நக்கல் பண்ணுறாங்க, ஒரு சில இந்த திராவிட கல்ச்சருக்கானுங்க. அப்போ அவங்களால போய் இந்த சுனாமியில் போய் நின்று அந்த தண்ணியிலேருந்து தப்பிச்சு வர முடியுமா? அதுதான் we consider as God. 2024 முடிஞ்சு 2025 வரப்போகுது. இதில் 2025 பேரழிவுகளை சந்திக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க. சென்னை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்கு? நீங்கள் வரக்கூடிய 2025 எப்படி பார்க்க? நான் ஐ ஆல்வேஸ் டெல் யூ நஜ்மா, நான் கடவுள் நம்புறதால, ஆனால் அந்த கடவுள் யாரும் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, நான் பேர் சொல்ல விரும்பலை. நான் நேச்சர் தான் கடவுள் நான் கும்பிடுது. அப்போ இது என்னோட அனுபவம். எனக்கு ஒரு கோவிட் டைமில், ஐ திங்க் இட் வாஸ் 2020, நான் தான் சொல்லலை கடவுள் என்னோட பேசுவாங்க சொல்லி அது நக்கலாக போகும் ஒரு சிலருக்கு. அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய சொத்து இருக்குது மெட்ராஸில். அப்போ கடவுள் என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, நீ அந்த சொத்தில் கோயில் கட்டுவியான்னு சொல்லி என்னை கேட்டுச்சு. ரொம்ப பெரிய சொத்து. ஓகே, சம் க்ரோர்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ். அப்போ நான் சொன்னேன், இது நீ கொடுத்த பணம் சொத்து, அங்கெல்ல நீ கேட்குற நான் கொடுக்குறேன், நான் கோயில் கட்ட மாட்டேன். ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, கோயில் கட்டல எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் என் கோயம்புத்தூரில் எப்படி மரம் தான் சாமி, நேச்சரை தான் கும்பிட்றேன், அந்த மாதிரி அதை வச்சு மக்களுக்கு நல்லது செய்யலாம். நீ கோயில் கட்டினா யார் அதை திருப்பி பராமரிப்பாங்க? இப்போ நம்ம கோயிலெல்லாம் பார்க்குறோம், யாரை பராமரிக்கிறோம், எல்லாம் கொள்ளை தான். அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீ ஏன் இந்த சொத்தை கேட்குற? நீ என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்குற, எனக்கு தெரியாது. ஆனால் ஊர் எல்லாருமே சொல்கிறாங்க மெட்ராஸ் அழிய போகுது. இது கொஞ்ச நாளாகவே எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மெட்ராஸ் அழிய போகுது, இந்த மாதிரி தண்ணிக்குள்ளார போயிட போகுது. அப்போ அந்த சாமி சொல்லிச்சு இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், நீ என்ன சொல்ல வச்சுட்டு அப்புறமேல் நான் முட்டாள் ஆகிடுவேன், நீ என்கிட்ட பொய் சொல்கிறியோ உண்மை சொல்கிறியான்னு. இந்த டாபிக் நேற்று நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், இதே டாபிக் தான் பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் 4 நாள் இருக்குது. இன்றைக்கி 28, இன்னும் ஒரு 29, 30, 31, இன்னும் 3 நாள் நினைக்கிறேன். 3 நாள் நிறைய பேர் சித்தர்கள், அவங்கவுங்களே எல்லோரும் சித்தர் சொல்லியிருக்காங்க. இந்த மெட்ராஸ் தண்ணிக்குள்ளாரையே மூழ்கிறோம். சரி, இந்த தண்ணி வர்ற ரீசன் ஆட்சியாளர்கள் செய்கிறது தவறு. அந்த காலத்தில் நல்லாசுன்னு இருந்துச்சு. தட் இஸ் இந்த வாட்டர்வேஸ்லாம். இந்த வாட்டர்வேஸ் எல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக குப்பை, டிச்சு, சாக்கடை, இந்த பிளாஸ்டிக்கில் எல்லாம் இதானதால், அதெல்லாம் பிளாக் ஆனதால் இந்த தண்ணி அந்த வாட்டர்வேஸ்க்கு போகிறதில்ல. இது ஆட்சியாளர்கள் தப்பு. அப்போ இப்போ ஈவன் நேச்சர் ஆல்சோ நம்மளை டெஸ்ட் பண்ணுது. நேச்சரும் நம்மளை என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்குது. நம்ம தெனாவெட்டாக இருக்கிறோம் நிறைய பேர். இப்போ வேர்ல்டு ஓவர் பார்த்தா, இட்ஸ் ஜஸ்ட் நாட் இந்தியா, நாட் மெட்ராஸ், வேர்ல்டு ஓவர் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எர்த்குவேக் வருது. முதல்லலாம் இதில் கேள்விப்பட மாட்டோம். இப்போ பெரிய பெரிய ஊர்கள் தண்ணி பியாண்ட் அ பாயிண்ட் வந்துச்சுன்னா எந்த ஆட்சியாளர்களும் அவங்களாலேயும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் நம்ம கொஞ்சம் இடத்த க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கு சொல்லிவிட்டு நாங்கள் 10 சென்டிமீட்டர்ஸ் தான் எதிர்பார்த்தோம், 100 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா அது சரி. பட் ஆனாலும் நீங்கள் நீட்டாக வச்சுருந்தா கொஞ்சம் அதில் மக்கள், ஆட்சியாளர்கள் நம்மளுக்கும் அந்த பொறுப்பு. ஆனால் கண்டிப்பாக அழிவு இருக்குது. 2025 இல்லை, நான் 2024, நான் 2020 சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி இல்லை, 2017 when
கேரளாவில் ஐ திங்க் இட் ஹேப்பன் இன் 2017. ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் about the year either 2018. அந்த பெரிய அந்த மலை வந்தப்போ அந்த காட்சி எனக்கு கடவுள் நிஜமாவே கொடுத்தார். நான் வந்து எங்கள் ஸ்டாஃப் கிட்ட சொல்லும்போது அவங்க எல்லாம் சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு. இந்த கோவிட் வரதுக்கு 1 இயருக்கு முன்னாலே என் கடவுள் சொல்லிச்சு ஒரு பெரிய நோய் வந்து உலகமே ஸ்தம்பிக்கும்னு சொல்லிச்சு. நான் அதை சொல்லும் போது எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிது. ஆனால் நிஜமாவே மார்ச் மாதம் அந்த 2020 லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண எங்கள் ஸ்டாஃப் ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயோ அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. நான் சொன்னேன், நான் சொல்லலப்பா, எனக்கு கடவுள் சொன்னதான் நான் சொன்னேன், நானும் சொல்லலையே சொல்லி. அதே மாதிரி ஜெயலலிதா கூட ஐ திங்க் இட் வாஸ் 23rd September 2016. நான் வந்துட்டு எங்கள் ஸ்டாஃப் சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு. நான் சொன்னேன் அவங்க செத்து போயாச்சுன்னு சொன்னேன். அப்போ அவங்க நினச்சா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அப்போ எப்போம்மா லீவ் விடுது? நான் சொன்னேன், இல்லை அந்த பாடி 75 நாளுக்கு அப்புறம் தான் வெளியே வரும், நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 75th day ஃப்ரம் 23rd September 75th day தான் அந்த பாடி வெளியே வந்துச்சு. அப்போ எங்கள் ஸ்டாஃப்லாம் அது நடந்தப்போ சொன்னோம், ஐயோ மேடம் நீங்கள் சொன்ன ஐயால அது ஏதோ கடவுள் நம்மளுக்கு ஏதோ ஒரு இது கொடுத்துருக்காரு. ஆகையில அழிவு நிச்சயம் 25 வரதெல்லாமே அழிவு தான். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இப்போ நடக்கும்போது இதை பற்றி பேசுகிறோம். அன்றைக்கி 2015 பெரிய தண்ணி இருந்துச்சு. இது யாரால் அந்த அழிவு? இது வந்து மக்கள். அன்றைக்கி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஜெயலலிதாக்கு தே குன் காலரா அவள்கிட்ட சொல்றதுக்கு முடியாதவாள் தான் அந்த அழிவு. நேச்சர் ஒரு பக்கம் இருந்தாலும் மனுஷன் அதை தடுத்துருக்கலாம். பட் வந்து நம்ம மக்கள் மேலேயும் நம்ம ஆட்சியாளர்கள் மேலேயும் தவறு இருக்குது. ஆக காட் அந்த என்ன சொல்கிறது அழிவை வந்து ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட நான் அப்சர்வேஷன் இந்த லாஸ்ட் 10 years இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நீங்கள் பாருங்கள், நம்ம இந்தியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஸ்டேட்டில் அழிவு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது என் கடவுள் என்கிட்ட சொன்னது. இந்த தடவை எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சு வந்தால் நீங்கள் வந்து இன்னும் பெரிய பேரழிவு வரும். நீங்கள் ஒன்றும் பாருங்கள், அந்த ஜூன் மே எண்டு ஜெயிச்ச ஜூன் நினைக்கிற அனௌன்ஸ் பண்ண உடனே அங்கே சிக்கிமில் பயங்கர மழை, அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்டில் மழை, டெல்லியில் பயங்கர மழை, ஆந்திராவில் மூலிகையே போச்சு அமராவதியெல்லாம், தெலுங்கானாவில் மழை, பாம்பேயில் மழை, கர்நாடகாவில் மழை, வயநாடில் மழை, தமிழ்நாட்டிலையும் மழை. அது எல்லாம் வந்துட்டு கடவுள் வந்து சொல்கிறார் நம்மளுக்கு ஏதோ ஒரு வார்னிங். தட் இஸ் இஃப் வி பிலீவ், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நம்ம நம்பினா அப்போ வந்து கடவுள் நம்மளை எச்சிக்காது. ஏன்னா என் கடவுள் என்ன சொல்கிறாரு, மோடியை மறுபடியும் நீங்கள் பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு நிச்சயம் அழிவுன்னு சொல்லிட்டு. அதை நான் சொன்னால் நிறைய பேர் தமாஷா முட்டாளர். நான் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் கடவுள் தான் சொல்கிறேன், நான் பேசுகிறேன், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் கொடுக்குறேன். அதெல்லாம் அழிவு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்மளால் ஆக்கப்பட்டது, மனிதர்களால் தான் இவ்வளவும் வருது இந்த பேரழிவு. இதெல்லாம் என்னென்னா இப்போ வயநாடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சரிவு, மண் சரிவு எல்லாம் இந்த பீப்புள் வந்துட்டு தேவையில்லாத இடத்துல வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டுறது, இதெல்லாம் இது மிஸ்டேக் இஸ் 2 பக்கமுமே. பட் நேச்சர் வந்து பிகாஸ் ஃபார் ஆல் தீஸ் ராங் டூயிங்ஸ் இந்த இது இப்போ வந்துட்டு இந்த கிளேசியர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகுது. வெரைட்டிஸ் ஆஃப் இது பார்த்திங்கன்னா எங்கேயோ வால்கனோ இரப்ட் ஆகுது, எங்கேயோ இந்த இதில் கலிஃபோர்னியாவில் எர்த்குவேக் இருந்துச்சு, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் மழை கொட்டுன்னு கொட்டுது. நானே துபாயில் இருக்கும் ஒரு நாள் பார்த்தேன், பயங்கர மழை. ஓகே, அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம மெட்ராஸில் தான் வண்டிங்க ஸ்தம்பிச்சு போகுதுன்னா அந்த நாட்டுலேயும் வண்டிங்க ஸ்தம்பிச்சு போகுது. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, எப்படி நாட்டை நம்ம என்வாயர்மெண்ட்டை எப்படி க்ளீனாக வச்சுக்கணும்னு. ஆனால் இந்த 25ல் எந்த மாதிரியான அழிவுகளை எதிர்பார்க்கலாம்? That is rain and fire, earthquake and இப்போ ஃபயர் நீங்கள் I don't know if you saw, I was there in Australia. அந்த ஃபயர் நிஜமாகவே வந்துட்டு எவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அமெரிக்காவில் இந்த கலிஃபோர்னியா ஏரியாஸ்லலாம் அந்த ஃபயர் இருக்கும், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். எவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் நேச்சரை வந்து நீங்கள் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு சிலர் பேசுகிறாங்க கடவுள் இருக்குதான்னு நக்கல் பண்ணுறாங்க, ஒரு சில இந்த திராவிட கல்ச்சருக்காருங்க. அப்போ வந்து அவங்களால போய் இந்த சுனாமியில் போய் நின்று அந்த தண்ணியிலேருந்து தப்பிச்சு வர முடியுமா? அதுதான் வந்துட்டு வி கன்சிடர் as காட், நம்பிக்கை. அதுக்கு நக்கல் பண்ண வேண்டாம். நான் உங்களை நக்கல் பண்ணக்கூடாது, நீங்களும் என்னை நக்கல் பண்ணக்கூடாது. அகேன் there is going to be a lot of thing. பட் இவங்க சொல்கிற மாதிரி ஒரு சில சித்தர்கள் நாங்கள் நோ, மை காட் சேஸ் there's going to be destruction. அண்ட் எஸ்பெஷலி இந்தியாவுக்கு வந்து நீங்கள் மோடியை எலெக்ட் பண்ணதால் நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட போகிறீங்கன்னு என் கடவுள் சொல்லுது.
நடக்குது. இப்போ இந்த 6 மந்த்ஸாக பார்த்துட்டோம். இதை வந்துட்டு இன்னும் வெயிட் அண்ட் வாட்ச் ஆர் வி ஹேவ் டு see. கலப்படம் இல்லாம இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள், இயற்கை அழகு பொருட்கள், பாரம்பரியமான உணவுப் பொருட்கள், நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க. www.thaithingal.in வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க. YC தமிழ் கூப்பன் கோடோட 5% கேஷ்பேக்கையும் பெறுங்க.